சுலைமான் நபியுடைய ஆட்சி வந்து பல படிப்பினைகளை நமக்கு தருதுங்க. முக்கியமாக அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் எப்படி இருந்தது? அவங்க டிப்ளோமேட்டிக் நார்ம்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம் இல்லைங்களா? அவங்களுடைய அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருந்தது? தூதரக நெறிமுறைகள் எப்படி அவங்க பேணுனாங்க என்பதை பார்க்க போறோம். வெற்றிகரமான நாடுகள் வந்து அரசியலை சீரற்ற முறையில் நடத்த மாட்டாங்க அவங்க. ஏனோ தானோன்லாம் நடத்த மாட்டாங்க. மாறாக ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட தான் அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன செய்வாங்க? முடிவுகள எடுப்பாங்க. எந்த நாடா இருந்தாலும் சரி. இதே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உணர்ந்து இருந்தாங்க. அவங்க வந்து வெளிப்புற தாக்குதலிலிருந்து நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்கும், உள்நாட்டு பாதுகாப்பையும் பேணுவதற்கும் என்ன செஞ்சாங்க? அதேமாரி நீதியான முறையில சட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஒரு வலுவான ராணுவம் அவசியம் என்பதை உணர்ந்திருந்தாங்க. இது முழுமையான முன்னேற்றத்தை அடைய உதவும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை முழுமையான முறையில நம்ம அமல்படுத்த முடியும் என்பதற்காக, இதுல அவங்க கவனம் செலுத்துனாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ராணுவத்துறைக்கு முக்கியத்துவம் அதிகம் அளித்தாங்க. குறிப்பாக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இது வந்து முக்கியமான ஒரு ராணுவ கொள்கையில ஒரு முக்கிய தூணாக இது இருக்குங்க. அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்பது. எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்திய அவங்க வெளிப்படுத்தினாங்க. மேலும் அந்த நாள்ல இல்லாத அளவுக்கு அபூர்வமான சக்திகளையும் காட்டி தனது ராணுவ மற்றும் நாகரிக வலிமையும் வெளிப்படுத்தினாங்க. மற்ற மக்கள் கிட்ட தேவைப்படும்போது. முக்கியமாக சபா நாட்டு ராணி கிட்டன்னு சொல்லலாம். அவங்க தான் ஆட்சி செஞ்சு வந்தாங்க அந்த நாட்ட. அவங்க கிட்ட அவங்க நடந்து கொண்ட அணுகுமுறையில இதன் மூலியமாக நமக்கு நெறைய படிப்பினை கிடைக்குது. தனது மக்களுடைய நலனை பாதுகாக்கிற வகையில, போரை விட சமாதானம் தான் சிறந்தது என்ற அந்த நாட்டு ராணி வந்து தேர்வு செய்யக்கூடிய மனப்பான்மையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அவங்க வந்து தங்களுடைய மக்களிடம் அரசர்களை எப்படி நடந்து கொள்வார்கள் ஒரு நாட்டை பிடித்தால் என்பதையும் அவங்க சொல்லி காமிச்சாங்க. நேரடியாக எதிர்ப்பு அல்லது மோதலை அவங்க வந்து விரும்பல. ஆனா அதற்கான முன்னேற்பாடுகளை அந்த அந்த விவரிப்பின் மூலம் அவங்க உருவாக்குறாங்க. பின்னர் தன்னுடைய மக்களிடம் ஆலோசனை கேட்கிறாங்க. அந்த நாட்டு ராணியுடைய அ போர்கள், இது போன்ற அழிவுகளை வெறுக்கக்கூடிய அந்த நல்ல பண்பையும், அதனுடைய விளைவுகளை அவங்க நன்கு அறிந்த ஒரு புத்திசாலி பெண்மணி என்பது நமக்கு தெரிகிறது. அதனால தான் சமாதானத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சரியான முறையில, சரியான அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குனாங்க. அவங்கள மகிழ்விக்கிற வகையில சில பரிசுகள அனுப்புனாங்க. அவங்கள சோதிக்க முற்பட்டாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய ராஜ்யத்தை வலுப்படுத்துறதுக்கும் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அழைப்பை இந்த தாவாவுடைய அழைப்பை பரப்புறதுக்கும், தூதரக உறவுகளை என்ன செஞ்சாங்க? கவனமாக பேணி வந்தாங்க. அந்த சபா நாட்டோடு அவங்க பேணி வந்த அந்த முறைகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் வந்து நீதி அடிப்படையில அமைந்த ஒரு அரசியலாக இருந்தது. மேலும் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, மக்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துவதற்கு, எல்லா வகையிலும் உதவக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை தான் அவங்க செய்து வந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் பத்தி பார்த்தோம். டிப்ளோமேட்டிக்கல் நார்ம்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அவங்களுடைய தூதரகத்தை அவங்க எப்படி வந்து பேணுனாங்க, அந்த விஷயங்களை என்று பார்த்தோம். தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அவங்க கிட்ட இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசியல் முடிவுகளை சீரற்ற முறையில எடுக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக, நிதானமாக, நீண்ட கால திட்டத்தோட அவங்க செயல்பட்டாங்க. இன்றைய காலத்துல நீங்க பார்க்கலாம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வந்து 20, 30 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே வந்து திட்டமிடுது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி. சொல்லுவாங்க விஷன்லெஸ் ஸ்டேட்ஸ் கொலாப்ஸ் ஆவும். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேட்ஸ் டாமினேட் பண்ணும்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் சமூகங்களும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எடுக்காம திட்டமிட்ட அணுகுமுறையை உருவாக்கணும். அடுத்தது ராணுவ சக்திய நீங்க பார்க்கலாம். ஒரு இறையாண்மையை பாதுகாப்பதற்கு வலுவான ராணுவத்துடைய அவசியம் ரொம்பவே தேவை என்பத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தாங்க. அதுக்கான தயாரிப்புகள அவங்க செஞ்சாங்க. ஏன்னா, அது வெளிப்புற தாக்குதல்களை தடுக்கும். உள்நாட்டு அமைதியை வந்து அது பாதுகாக்கும். நீதியான சட்டங்களை நடைமுறைப்படுத்த அது உதவும். இன்றைய காலத்துல நேட்டோ, நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பார்க்கலாம். இந்தியாவுடைய பாதுகாப்பு கொள்கையை பார்க்கலாம். பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர் என்பது உலக அரசியலோட உண்மை இல்லைங்களா? பலவீனமான சமூகங்கள் எப்போதும் அழுத்தத்துக்குள்ளாகுது. அடுத்து சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மனோவியல் போர் என்று சொல்லுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளை நேரடியாக தாக்காம, அவங்களுடைய மனதுல பயத்த உருவாக்குனாங்க. தன்னுடைய சில அதிசய சக்திகளை அல்லாஹ் குடுத்த அந்த சக்திகளை வெளிப்படுத்தி, எதிரிகளை மனதளவுல தளர செஞ்சாங்க ஃபர்ஸ்ட்டு. பிசிக்கல் வார்ஃபேர விட சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல அவங்க அதிக கவனம் செலுத்துனாங்க இல்லையா? இன்றைய காலத்துல மீடியா, சைபர் வார் பார்க்கலாம். ஷாக் அண்ட் ஆ ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க.
அமெரிக்கா கூட ஈராக்குடைய போர்ல இதை பயன்படுத்துச்சு. இன்றைய போர்கள் வெறும் ஆயுதங்களால் அல்ல, தகவல் மற்றும் மனதுடைய போர்களால் தான் முடிவடையுது. சமாதானத்தை தேர்ந்தெடுத்து சபாராணி இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான போர்ஷன் இது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல. நேரடி போரை அவங்க தவிர்க்க முயன்றாங்க. மக்களின் நலன்களை அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. அவங்களுடைய மன இச்சையை விட. அரசியல் புத்திசாலித்தனம், சாணக்கியத்தனத்தோடு மற்றவர்களிட்ட ஆலோசனை கேட்டாங்க. இன்று பார்க்கலாம் சிறிய நாடுகள் கட்டார், UAE, சிங்கப்பூர் இவங்கலாம் பெரிய சக்திகளோடு மோதாமல் ஒரு சமநிலை தூதரகத்தை வந்து நடத்துறாங்க. எல்லா நேரமும் போர் தீர்வு அல்ல என்பதை அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரமைஸ் வந்து வெற்றியை தரும். அடுத்து தூதரகம், டிப்ளமசி மற்றும் அரசியல் பாருங்க. சபா ராணி வந்து பரிசு அனுப்பி வைக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. சோதிச்சாங்க. போரை தவிர்க்க முயன்றாங்க. இன்னைக்கு ஃபாரின் எய்டு, ட்ரேட் டீல்ஸ், எக்கனாமிக் டிப்ளமசி இது எல்லாமே வந்து இதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து டிப்ளமேட்டிக் நார்ம்ஸ் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்க. மற்ற நாட்டு அரசர்களோடு தொடர்பு கொள்ளும்போது மரியாதையோடு, கட்டுப்பாடு, நெறிமுறைகளோடு அதை வந்து அணுகுனாங்க. இன்னைக்கு UN டிப்ளமசி பார்க்கலாம், பைலேட்டரல் டாக்ஸ், சமிட் மீட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இஸ்லாத்துல வந்து அரசியல் என்பது அநியாயம் கிடையாதுங்க. அது ஒழுங்குமுறை மற்றும் நெறிமுறை அடிப்படையில உள்ள ஒரு அரசியல், இஸ்லாமிய அரசியல் என்பது. ஸோ எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல கரப்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதுல நீதம் இல்லைன்னா, ஜஸ்டிஸ் இல்லைன்னா, அது விரைவிலேயே வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஏன்னா ஜஸ்டிஸ் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி சொல்லுவாங்க. நீதி இல்லாத ஒரு சக்தியை அல்லாஹ் வந்து பல காலங்கள் நீடிக்க வைக்க மாட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, அவங்க எப்படி ஒரு தெளிவான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் விஷனோடு செயல்பட்டாங்க. மேலும் எப்படி நீதியாக நடந்தாங்க. அல்லாஹ்வின் அச்சத்தோடு எப்படி வந்து அவங்க ஆட்சி செய்தாங்க. தூதரக உறவுகளை எப்படி அவங்க வந்து பேணி நடந்தாங்க. எப்படி புத்திசாலித்தனத்தோடு அவங்க நடந்து கொண்டாங்க. எப்படி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. தகவல் தொழில்நுட்பம் இந்த கட்டுப்பாடுகளை எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க என்பதிலிருந்து பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ முஸ்லிம் உம்மத் வந்து இன்று எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல. அடுத்தது அவங்களுக்குள்ளேயே பிரிவுகள் அதிகமாயிருச்சு. அவங்களுக்குள்ளேயே பலவீனங்கள் அதிகமாயிருச்சு. முக்கியமாக அவங்க வந்து தௌஹீதை சரியான முறையில் நிலைநாட்டல. ஈமானின் அடிப்படையில ஈமான்ல பலவீனம் வந்துச்சு.